நான் ரெசார்ட்டை தேடி போயிட்டுருக்கேன். பட் என்னை தவிர யாருமே இல்லை. இதெல்லாம் வந்து யானைகள் உலாவக்கூடிய இடம், எப்போ வேணாலும் வரலாம். பொதுவாக ஆற்றுக்கு அந்தாண்ட சைட்லேருந்து தான் யானை வருமா. இங்கே இன்னொரு பிரச்சனை என்னென்னா அட்டைப்பூச்சி நிறையா இருக்குது அப்படின்னாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? எல்லாம் மோசமான இடம் தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம இங்கே இருக்கணும். இந்த பெல்ட்டு இதில் தான் வந்து அது தண்ணி குடிக்குது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து வந்து ஒரு பபுள்ஸ் மாரி வருது. போன வீடியோவில் நம்ம உடுமலைப்பேட்டிலேருந்து மூணார் வரைக்கும் வந்து அந்த த்ரில்லிங்கான நைட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருப்பீங்க. அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம மூணார்லேருந்து ஆனக்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். உடுமலைப்பேட்டிலேருந்து 1:30 மணிக்கு கிளம்புன நாம் மூணாருக்கு 4:30 மணிக்கு ஏறக்குறைய 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நம்ம மூணாரை வந்து அடைஞ்சோம். நல்ல கடும் குளிரில் வந்து நம்ம 4:30 மணிக்கு இருந்ததுனால அடுத்த பஸ்ஸு 6 மணி போல் தான் வந்து நம்ம ஆனக்குளம் போகிறதுக்கு இங்கேருந்து இருக்கும். நீங்கள் மூணாருக்கு சோலோ ட்ராவலராக வர்றீங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் நீங்கள் தங்கணுன்னா கேஎஸ்ஆர்டிசி வந்து அங்கே உள்ள ஸ்லீப்பர் பஸ்ஸே வந்து ஒரு ஹோட்டலாக மாற்றி வச்சுருக்குறாங்க. நீங்கள் போய் தங்குறதா இருந்தால் தங்கிக்கலாம். பெர் நைட்டு வந்து 220 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. டாய்லெட்டு எல்லாம் பார்த்தா டாய்லெட்லாம் நீட்டாக தான் இருக்குது. பஸ் உள்ளுக்குள்ளார போய் பார்க்க முடியல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா அந்த ஸ்லீப்பர் பஸ். கேஎஸ்ஆர்டிசி பஸ் டெப்போக்குள்ளாரையே அந்த பஸ் எல்லாம் வந்து ஸ்லீப்பர் பஸ்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க. நம்ம ஈஸியாக வந்து அங்கே தங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சைட் சீயிங் போகிறதுக்கும் நிறைய அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஏறக்குறைய 1:30 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணதுக்கப்புறம் 6 மணிக்கு பிறகு தான் அடிமாலி போகிற பஸ்லாம் வர ஆரம்பிச்சுது. நாம் ஆனக்குளம் போகணும் அப்படின்னா டைரக்ட் பஸ்ஸு மூணார்லேருந்து கிடையாது. நம்ம அடிமாலி போயிட்டு அடிமாலிலேருந்து வேறு பஸ் மாறி தான் நம்ம ஆனக்குளம் போகணும். அப்படி இல்லைன்னா அடிமாலி போகிற வழியிலே கல்லாறுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து நாம் ஆனக்குளம் போகலாம். மூணார்லேருந்து அடிமாலி 27 கிலோமீட்டர்லேயும் கல்லாறு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது. நம்ம அடிமாலி போனாலும் திரும்பவும் கல்லாறு வழியாக தான் நம்ம ஆனக்குளம் போக முடியும். அதுக்கு நம்ம போகிற வழியிலேயே கல்லாறுலேயே நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டைமும் டிஸ்டன்ஸும் வந்து சேவ் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து கல்லாறுலேயே இறங்கிட்டேன். கல்லாறில் இறங்கி கொஞ்ச நேரம் நாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் கல்லாறு ஜங்ஷன். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் நம்ம மூணார்லேருந்து வந்தோம். இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் நேராக வந்து மாங்குளம் வழியாக ஆனக்குளம் போகிறது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகிறது இது வந்து அடிமாலி போகிற ரூட்டு. அடிமாலிலேருந்து வர்ற பஸ்ஸு இப்படி டேர்ன் அடித்து ஸ்ட்ரைட்டாக போயிடும். இந்த ஜங்ஷன்லேயே ஒரு அத்தி மரம் ஒன்று இருந்தது. ஃபஸ்ட்டு டைமாக நான் இப்போ தான் அத்தி மரத்தை வந்து நேரடியாக பார்க்குறேன். நம்ம கடையில் சாப்பிட்ற அத்திப்பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் மாடல். இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்கிற அத்திப்பழம் வந்து ஏறக்குறைய அது சேமாக தான் இருக்கும். பட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த பழத்துக்கும் இந்த பழத்துக்கும். நாம் பஸ் வர்றதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும்னாங்க. ஸோ அதனால் காலையில் ஒரு 6:30 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டோம். 7 மணிக்கு பஸ்ஸு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாம் நேற்று நைட்டு வந்து 1:30 மணிக்கு வந்து உடுமலைப்பேட்டில் பஸ் ஏறினோம். பஸ் ஏறி காலையில் 4:30 மணிக்கு மூணார் வந்து ரீச் ஆனோம். ஏகப்பட்ட அட்வென்ச்சர் பிளானோட நம்ம கிளம்புனோம். யானை பார்க்கலாம் அப்படிங்கிற பிளானோட தான் இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் யானையை வந்து நேற்று ட்ரிப்பில் பார்க்க முடியல. பைசன் ஒன்று பார்த்தேன். ஆனால் பைசனையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டில் வந்து வீடியோ எடுக்காமல் மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் சாம்பார் டியர் பார்த்தேன். மற்றபடி அனிமல்ஸ் பெருசாக பார்க்க முடியல. யானை கண்டிப்பாக பார்க்கலாம், ஏன்னா அந்த ரூட்டில் வந்து யானை நிறைய இருக்குது. ஸோ பார்க்கலான்னு பார்த்தேன், பார்க்க முடியல. இப்போ என்னென்னா மூணார் வந்துட்டு செம்ம குளிர், விடிய விடிய தூக்கமே இல்லை. பஸ்ஸில் குளிர் தாங்க முடியல. ஏன்டா நைட்டில் கிளம்பி வந்தோன்னு ஆகிடுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறேன்னா. ஸோ அதனால் பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக அந்த அட்வென்ச்சர் மழை பெஞ்சிட்டு இருட்டில் காட்டுக்குள்ளார வர்றதுங்கிறது ரொம்ப த்ரில்லாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. இப்போ அடுத்தது நம்ம என்னென்னா மூணாறுலேருந்து பஸ் ஏறி கல்லாறுங்கிற ஒரு இடத்துல வந்து இறங்கியிருக்கிறோம். இப்போ கல்லாறுலேருந்து மாங்குளம் பஸ் வந்து 7:30 நம்ம வந்து 6:30 வந்துட்டோம். 7:50 7:30 எத்தனை மணிக்குன்னு தெரில, வந்தால் தான் தெரியும்.
ஸோ இங்கேருந்து 17 கிலோமீட்டர்ஸ் மாங்குளத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நினைக்கிறேன் ஆனக்குளம்னு சொல்லிட்டு இருக்குது. அங்கே தான் வந்து நம்மளுடைய அடுத்த அட்வென்ச்சருக்காக போய்கிட்டு இருக்கோம். ஸோ பஸ்ஸுக்காக வெயிட்டிங். இந்த இடமே சூப்பராக இருக்குது. பின்னாடி பாருங்கள், பேக்ரவுண்ட் வந்து ஒரே மிஸ்டியாக இருக்குது, பனிமூட்டமாக இருக்குது பாருங்கள். வர்ற வழியும் சூப்பராக இருந்துச்சு. மாங்குளமும் வந்து ஒரு அட்வென்ச்சரான பிளேஸ் தான். அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்பா மூச்சு வாங்குது, நைட்லாம் தூங்காது, ரொம்ப டல்லாக இருக்குது. நான் வந்து ஆனக்குளத்தில் வந்து ரூம் போட்டிருக்கேன். போயிட்டு ஃபாரஸ்ட்குள்ளார தான் போய் அங்கே போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் தான் எலிஃபண்ட் வரும் அப்படின்னாங்க. ஸோ ஈவினிங் நம்மளோட லக்கு, இந்த வாட்டி எலிஃபண்ட் இன்றைக்காவது பார்க்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று மாரி ஆகிடக்கூடாது, ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து யானையை பார்க்காம போனால் நல்லா இருக்காது. அடிமாலி டு மாங்குளம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் சர்வீஸ் இருக்குது. அதாவது ½ அன் ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குது. பட் ஆனக்குளம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் சர்வீஸ் தான் இருக்குது. நீங்கள் மாங்குளம் போயிட்டு கூட அங்கேருந்து ஆட்டோ கிட்ட பிடிச்சிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்து ஆனக்குளம் போகலாம். இப்போ நமக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்கிறனால ப்ராப்ளம் இல்லை, டைரெக்டாக நம்ம ஆனக்குளம் போயிடலாம். பஸ்ஸு டைமிங் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நம்ம பஸ்ஸு காலையில் 7:15 வந்து அங்கே கல்லாருக்கு வந்துச்சு. இப்போ நம்ம ஆனக்குளத்துக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். கல்லாறுலேருந்து ஆனக்குளம் வரைக்குமான அந்த ரோடு பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. அந்த அளவுக்கு அழகாக பச்சை பசேல்னு ஒரு ஸ்ட்ரீம் ஒன்று போயிட்டு இருந்தது, ஒரு ஆறு. அந்த ஆத்தங்கிற ஓரத்துலேயே நம்ம பஸ்ஸு ட்ராவல் பண்ணி ஆனக்குளம் வரைக்குமே நம்ம போனோம். ரொம்பவும் அழகாக இருந்தது. ஒரு 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, என்னடா அதுக்குள்ளே வந்துட்டோமே அந்த அளவுக்கு நினைக்கிற மாதிரி ரொம்பவே ஒரு அழகான ஒரு ட்ராவலாக இருந்தது. நீங்கள் காரில் வந்தாலும் ரொம்ப என்ஜாய் பண்ணி வரலாம். வாங்க இப்போ அந்த ரோட் ட்ரிப்பு எப்படி இருக்குங்கிறத நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கல்லாரில் ஆரம்பித்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி ஆனக்குளத்தில் வந்து முடிவடைஞ்சிது. இப்போ நம்ம ஆனக்குளம் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோம். இதுதான் வந்து கடைசி ஸ்டாப்பு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடத்துல தான் யானைங்கள்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இது சம்மந்தமான டீட்டெயிலெலாம் நம்ம ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம தங்கியிருந்த ரெசார்ட்டுக்கு போகலாம். இந்த ரெசார்ட் வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வாக்கிங் போகணும், ஒரு காட்டுக்குள்ளார தான் போகணும், காட்டுக்கு நடுவில் தான் இந்த ரெசார்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம ரெசார்ட்டை தேடி போகலாம். நாம் ஒரு வழியாக ஆனக்குளம் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக யானை வந்து இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ரிவரில் ஆற்றுக்கு அந்தாண்ட சைடு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், அந்த சைடு தான் வரும், பேக் சைடில். ஈவினிங் 5:30க்கு மேலே தான் வந்து வருமா பாருங்கள். தலைகள்லாம் களைஞ்சி ஒரு வழி ஆகிட்டேன். நேற்று நைட்டு கிளம்புனது, நைட்டு ஃபுல்லாக தூக்கம் கிடையாது. இப்போ நம்ம ரூம் தான் போட்டிருக்கோம். ஃபாரஸ்ட் இன்னுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் ஸ்டே இருக்குது, அங்கே தான் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா ஆத்தங்கரை ஓரத்துலேயே வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த சத்தத்தில் கேட்கும்போது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த சத்தத்தில் வர்றதே ரொம்ப சூப்பராக இருக்குது. போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா தூங்கணும்.
ஈவினிங் 5:30க்கு மேலே தான் யானை வருமா. ஆனால் எனி டைம் வருங்கிறாங்க. எந்த டைம் வரும்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. என்னென்னா இந்த ஒரு இடம் தான் கவர்மெண்ட்டே பர்மிட் பண்ணுது வைல்டு அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு. அதாவது யானையெல்லாம் பார்க்குறது மற்ற இடத்துல இது கிடையாது. ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாகவே இருக்குது. இன்றைக்கி நமக்கு லக்கு ஒர்க் அவுட் ஆகணும். இன்றைக்கி யானை வரணும், திருப்தியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோடு தான் நாம் இன்றைக்கி ஆனைக்குளம் வந்திருக்கோம். நேற்று நைட்டு தான் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் இன்றைக்காவது பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரூம் போய் செக்இன் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வரலாம். நான் ரெசார்ட்டை தேடி போயிட்டுருக்கேன். பட் என்னை தவிர யாருமே இல்லை. இதெல்லாம் வந்து யானைகள் உலாவக்கூடிய இடம். எப்போ வேணாலும் வரலாம். பயமாக இருக்கின்றன. தப்பாக வந்துட்டோமா கரெக்டாக வந்துட்டோமான்னு தெரியல. அந்த சைடு போய் பார்ப்போம். ஒரு 2 வீலர் வருது, அவங்கள்ட்ட கேட்போம். கரெக்டாக வரமான்னு தெரியல. நம்ம போகிற வழி கரெக்டு தானா? இதுலேயே நேரம் இன்னும் ஒரு 300 மீட்டர்ஸ் போக சொல்கிறாரு. ஆக்சுவலாக நைட்டில் இப்போ எந்த டைம் வேணாலும் யானை வரும் அப்படின்னாங்க. 10 மணிக்கு கூட வரலாம் அப்படின்னுட்டு. ஸோ எனக்கு தெரியல, நம்ம 10 மணிக்கு வரலாம், 11 மணிக்கு வரலாம். ஆனால் இந்த இருட்டில் பகலில் வர்றதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. லோன்லியாக காட்டுக்குள்ளார வர்றோம் பூந்து. இதெல்லாம் காடு தான், ஃபாரஸ்ட்டு. நைட்டில் வந்து இன்கேஸ் எலிஃபண்ட் வந்துடுச்சுன்னா வந்து பார்த்துட்டு எப்படி இருட்டில் இதில் வர்றதுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இது பார்த்தா நம்ம தனியாக போகிறோமா, அதுவே திக்கு திக்குங்குது நமக்கு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக வந்து காடு தான். இந்த சைடு பாருங்கள். ஆனால் என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துலலாம் இந்த ரூட்லலாம் பார்த்தீங்கன்னா யானை வரும்னு தான் சொன்னாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏற்கனவே. வரும்னு தான் சொல்கிறாங்க. அந்த ஆக்சுவலாக பொதுவாக ஆற்றுக்கு அந்தாண்ட சைட்லேருந்து தான் யானை வருமா. யாட்டை கிராஸ் பண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய. இந்த ஓட சத்தம் வந்து அப்படியே நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கிறது. இதை பாருங்கள், எவ்வளோ பீஸ்ஃபுல்லான இடம் பாருங்கள். சூப்பராக தெரியுதா உங்களுக்கு? இதை பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஆறு போகுது பாருங்கள். இங்கே இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அட்டைப்பூச்சி நிறையா இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அட்டைப்பூச்சிலேருந்து நம்ம தற்காத்துக்கணும், ஃபுல்லாக கவர் பண்ணணும். போய் ரெசார்ட் போனோடனே கேட்கலாம் அவர்கிட்ட, அட்டைப்பூச்சி எந்த அளவுக்கு இருக்கும் இங்கே அப்படின்னுட்டு. என்னென்னமோ சத்தம்லாம் கேட்குது. எங்கெங்க ரெசார்ட்டு? நான் வேறு காட்டுக்குள்ளார தனியாக போயிட்டுருக்கேன். எந்த விதமான கம்பெனியும் இல்லாமல் நான் மட்டும் வரேன். தனியாக புலம்ப விட்டுட்டாங்களே. சைட்லலாம் சூப்பராக இருக்குது. காட்டேஜஸ் அண்ட் ஹோம் ஸ்டே ஆனக்குளம் பாருங்கள். ஃபாரஸ்டின் தனிமையாக இந்த ஒரு வீடு தான் இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? பில்டிங்கே சுற்றி சுற்றி வரான், யாருமே ஆளை காணோம். வீக் டேஸுங்கிறதுனால யாருமே இல்லை போல் இருக்கு. யாராவது இருக்கீங்களா? யாருமே வீட்டில் இல்லை. எனக்கு வேற தனியாக இருக்கிறது திக்கு திக்குன்னு ரொம்ப பயமாக இருக்குது.
இங்கே ரெசார்ட்டில் வீக் டேஸுங்கிறதுனால யாருமே ஆளை காணும். ஆள் அரவமே இல்லாமல் நம்ம மட்டும் தனியாக இருக்கிறதே திக்கு திக்குன்னு ரொம்ப பயமாக இருக்குது. சரி, வந்த வழியே நம்ம திரும்பி ரிட்டர்ன் போயிட வேண்டியதுதான். நானும் தட்டி தட்டி பார்த்தேன், திறக்கவே இல்லை. அந்த வீட்டையே சுற்றியே வந்து பார்த்தேன், யாருமே ஆளை காணும். பாருங்கள், எல்லாமே வந்து கட்டி போட்டுடுறாங்க, ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி போட்டுடுறாங்க. ஆனால் யாருமே இங்கே இருக்கிறதில்ல. சரி, நம்ம மெயின்லேயே போய் பார்ப்போம். அங்கே என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நம்ம. ஏன்னா வீக் டேஸுங்கிறதுனால ஆளே இல்லை. வீக்கெண்டுனா நிறைய பேர் இருப்பாங்க. வீக் டேஸுங்கிறதுனால என்னை தவிர ஆள் இல்லை. அதுவும் பாருங்கள், இந்த ஒத்தையடி பாதையெல்லாம் நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். மனசுக்குள்ளார ஒரு பயம் வந்து கவ்வுது. ஏன்னா காட்டுக்குள்ளார நம்ம தனியாக போகிறதுங்கிறது, நம்ம தனியாக ஒரு ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். இப்போ பக்கத்தில் நீரோட சத்தம் மட்டும் கேட்குது, குருவிகள்லாம் சத்தம் போடுறது கேட்குது. அவங்களுக்கு பேர்ட்ஸு சவுண்டு சொன்ன உடனே நிறுத்திடுச்சு. மோசமான பாருங்கள், திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். நான் பேச்சை நிறுத்தினா அது நிறுத்திடுது. மயில் சத்தம் மாரி கேட்குது. எல்லாம் மோசமான இடம் தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம இங்கே இருக்கணும். நம்ம காட்டுக்குள்ளார போய் ரூமை தேடி போன எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப திகிலாக இருந்துச்சு. சரி, அது வேண்டவே வேண்டான்னு மெயினில் ரூம் பார்த்தேன். மெயின்லேயே நான் நினச்ச மாதிரியே ஒரு சூப்பராக மெயின் ரோட் பக்கத்துலேயே வந்து, அதுவும் யானை வர்ற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு ரூம் கிடச்சிது. நம்மளுடைய பெரிய லக்குன்னு தான் சொல்லணும். அதுவும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹோட்டல். ரூமும் ரொம்பவே நீட்டாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ரூமில் தான் வந்து நான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு நாள் நைட் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன். ரொம்பவே நீட்டாக இருந்தது, புது பில்டிங்கு. பார்த்தீங்கன்னா இங்கே ரூம்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையா இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 ரூம்ஸ் தான் வந்து இந்த ஹோட்டலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு லேண்ட்மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போர்டெலாம் இல்லை. கீழே வந்து ஒரு ரேஷன் கடை ஒன்று இருந்தது. ஆப்போசிட்டில் வந்து அங்கே உள்ள ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸ் வந்து அங்கே ஒன்று இருந்தது. இதுதான் வந்து லேண்ட்மார்க்கு. அதாவது நீங்கள் ஆனக்குளம் போகிறீங்கன்னா போகிற அந்த லாஸ்ட்டு பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த பில்டிங் இருக்கும். உங்களுக்கு ஃபோன் நம்பர்லாம் கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ நீங்கள் நேராக பார்க்குறீங்க இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து யானை வரும். உங்களுக்கு நான் வந்து ஆரோ மார்க் போட்டு காமிக்கிறேன். அந்த இடத்துல தான் வந்து யானை வரும். ஆக்சுவலாக ரூம் இப்போ தான் நம்ம செக்இன் பண்ணோம். ரூம் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதாவது இந்த யானை வந்து இறங்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது ரூம் இப்போ கிடச்சிது. உண்மையிலே லக்கின்னு தான் சொல்லணும். அப்புறம் பக்கத்தில் எங்கே சாப்பிட போகலான்னு பார்த்தா இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே வந்து சாப்பாடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப பசி, அதனால் சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு ஹோம்லி மெஸ் மாரி சொன்னாங்க. சரின்னு வந்தேன். பட்டு தோசை சுத்தமாக ஆறி போய் நல்லாவே இல்லை. ஒரு மாதிரி மண்ணுங்கண்ணுமா இதாக இருந்தது. அது தொட்டுக்க ஒன்லி தேங்காய் சட்னி மட்டும்தானா. சரி, முட்டைக்கறி எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணுமா, சரி கொடுங்கன்னு சாப்பிட்டா எதுவுமே பிடிக்கல. சாப்பிட்ற அந்த இது அட்மாஸ்பியரும் எனக்கு சரியாக இல்லை. வேண்டாம் வெறுப்பாக சாப்பிட்டு வந்துட்டேன். இப்போ லஞ்சுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே ஹோட்டலே கிடையாது. அடுத்து அந்த சைடு ஒரு 100 மீட்ரு தள்ளி போனால் ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படின்னாங்க. இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கேன். நேராக போனால் அந்த மெஸ் இருக்குது. பின்னாடி பாருங்கள், இங்கே தான் வந்து யானை வந்து இறங்குமா. எனக்கு பேக் சைடு இருக்கு இல்லையா, ஈவினிங் ஆனால் வருமா. ஈவினிங் வருமா, சில சமயம் நைட் கூட வருமா. நம்ம லக்கு கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போதே ஈவினிங்கே வந்துட்டால் நல்லாயிருக்கும். பார்ப்போம் முதல்ல லக்கு கை கொடுக்குதா, வருதா இல்லையான்னுட்டு. ஆக்சுவலாக இங்கே மூணார் பக்கத்தில் ஆனக்குளம் பேர்லேயே பார்த்தீங்கன்னா ஆனை இருக்குது. அது நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறிட்டுருக்கு. கவர்மெண்ட்டே வந்து பொதுவாக வந்து வைல்டு அனிமல்ஸ்லாம் இருந்ததுன்னா கவர்மெண்ட்டில் வந்து நின்று பார்க்குறதுக்கு எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க, அனுப்பி விட்டே இருப்பாங்க. அதேமாரி நின்று பார்த்தா ஃபைன்லாம் போடுவாங்க. ஆனால் வித்தியாசமாக இது எங்கன்னா கேரளா கவர்மெண்ட் வந்து யானை வர்றதை பார்க்குறதுக்கு இவங்களே அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வாட்ச் டவர் வேறு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே நின்றும் பார்த்துக்கலாம். இது ரொம்பவே பக்கத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நமக்கு பின்னாடி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மீட்டர் தான் இருக்கும். இது வந்து ஆறு போகுது பாருங்கள். இந்த ஆற்றுக்கு பின்னாடியிலேருந்து யானை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பற்றின டீட்டெயிலு இந்த ஊருக்கு ஆனக்குளம்னு வந்ததுக்கு, இந்த மற்ற டீட்டெயிலெலாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கூட ஒரு சேட்டாக இருக்கார். அவர் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவார். இப்போ அவர்கிட்ட சில டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கேட்கலாம். இங்கே வந்து ஜீப் டிரைவராக இருக்கார்.